இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு பீட் லோட் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பீட்லேயே நம்ம நார்மலாக இப்போது லாக் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் பீட்ஸால் எப்படி பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா, ஆன்டிக் பீட், சீக்வென்ஸ் ஆர் த்ரெட் நீடில். நீங்கள் சீக்வென்ஸ் நீடில் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம பீட் லோட் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஜரி த்ரெட், உங்களுக்கு என்ன காம்பினேஷன் கலர் இருக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா செயின் ப்ளஸ் பீட் லோட் பண்ணி காமிக்கிறதுக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் பீட் லோட் வித் லாக். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கான டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ 2 லைன் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன் பேரலெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிங்கர்ஸில் அந்த த்ரெட்டை லோட் பண்ணிப்போம். லோட் பண்ணி ஃப்ரேமோட பாட்டமில் நம்ம அந்த கையை வச்சுருப்போம், லெஃப்ட் ஹேண்டை. ஸோ ரைட் ஹேண்டில் நம்ம நீடில் ப்ளேஸ் பண்ணி அதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வழியாக வர அந்த லூப் விச் மீன் த்ரெட்டை ஒரு லூப் பர்பஸ் மாதிரி நம்ம வெளியில் எடுப்போம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கனாலே புரியும். நான் இது செப்பரேட் கிளாஸே போட்டிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம இது மாதிரி போட்ட பிறகு ஒரு 4 லூப் செயின் ஸ்டிச் அது வந்த பிறகு என்ன பண்ணலான்னா, ஒரு ஆன்டிக் பீடை நம்ம பண்ணலாம். ஓகேவா? லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிசைன் எங்கே யூஸ் ஆகும், நம்ம எங்கே போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நார்மலாக ஹேண்ட் ஸ்லீவ் இருக்குல்ல, ஸோ அதில் வாட்டர் ஃபால்ஸ் டிசைன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்காமல், எனக்கு சிம்பிளாக இருக்கணும் ஆனால் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 1/2 இன்ச் கேப்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஸ்லீவில். ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே இது பார்க்கறதுக்கு தான் செயின் ஸ்டிச் அண்ட் பீட், செயின் ஸ்டிச் பீட் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ளவுஸில் ஹேண்ட்லேயோ அந்த மாதிரிலாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு கிளாத் விச் மீன் கலரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக் பர்பிள், ப்ளூ. ஸோ எதெல்லாம் டார்க்கிஷ் கலரோ அதில் நீங்கள் இந்த டிசைன் பேட்டர்னை போடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் ஒரு 3 பீட்ஸ் நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி எண்ட் பண்ணுறதுக்காக 4 to 5 செயின் ஸ்டிச் போட்டு நான் எண்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நான் வேணால் இந்த வீடியோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் செயின் ஸ்டிச்சில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அதுவே எனக்கு வராது. ஸோ அதை எப்படி கற்றுக்கணுன்றது உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்து பார்த்தோன்னா லாக் பண்ணுற பர்பஸ் தாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தது என்னென்னா, செயின் ஸ்டிச் போட்டுட்டு 3 to 4 செயின் ஸ்டிச் அண்ட் 1 பீட் லோட், 3 to 4 செயின் ஸ்டிச் அண்ட் another 1 பீட் லோட். ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக ஒரு லூப் எடுத்து அதில் பீட் லோட் பண்ணி அப்படியே அந்த லூப்பாலேயே நான் அதை லாக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு லாக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி இந்த ஒரு லாக் போட்டோடனே ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து ஒரு லாக் போடுவாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் ஒன்று போட்டு விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு எங்கே அறந்துருமோ இல்லை அது ஏதாச்சும் பிச்சுட்டு வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு லூப் எடுத்து இன்னொரு சைடில் வச்சு மடக்கி விட்டுருங்க. ஸோ இன்னொரு ஹேண்ட்லேயும் என்ன ஆகும்னா அது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு லூப் எடுத்து பீட்ஸை லோட் பண்ணிட்டேன். அண்ட் பக்கத்துலேயே திரும்பி இன்னொரு லூப்பை வெளியில் கொண்டு அந்த லூப்பால் தான் நான் இப்போ திரும்பி போட போகிறேன் லாக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸே. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா, சேம் ஹேண்ட் ஸ்லீவ் தான்.
ஸோ கீழே இருக்க பேட்டர்ன்ஸ் போடும்போது மேலே இதை வந்து நம்மளால் போட முடியாது. இது ஏன் போடுவோம்னா ஹேண்டோட பாட்டமில் மட்டும் வந்து திக் லேயர் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இன் பிட்வீன் ஆஃப் த ஸ்லீவ் ஹேண்ட் ஸ்லீவில் வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு சின்ன 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 ஒரு ஆன்டிக் பீட் டிசைன் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இப்படி தான் லாக் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்க வந்து ஓகே கையில் வந்து தச்சிருப்பாங்களோ இல்லை வந்து கம் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களோ இல்லை அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ இதுதான் இது மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு பீடுக்கும் லாக் போட்டுருவாங்க. ஸோ போட்டுட்டா பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.